அண்ணா ஆர்எஸ் பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. இவனடா சின்ன பையன்? ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் பிஏ படிச்சவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் விட போவது கிடையாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸ வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறான். அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ரவுடிதாயா, இல்லாட்டினா தொழில் பண்ண முடியுமா? அதனால இந்தியாவிலேயே அது முதலா இருக்கும். நான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மான நஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா? கள்ளக்குறிச்சி கேஸ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு தண்டனை காட்டாங்க.